யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சில உரைக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அந்த வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டங்களும் இல்லையா, அவங்க சகோதரர்களாலதான் என்ன செய்யப்பட்டாங்க, கிணத்துல தூக்கி வீசப்பட்டாங்க. அவங்க சகோதரர்களாலதான் ஒரு அற்ப கிரியத்துக்கு விலை பேசப்பட்டாங்க. சகோதரர்களாலதான் வாணிப குழுவோடு அனுப்பப்பட்டு அவங்க ஒரு சந்தையில விலை பேசப்பட்டாங்க. அவங்களோட சகோதரர்களாலதான் சந்தையில விலை பேசப்பட்டவங்க அரசவைக்குள்ள போனாங்க. அரசவைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி ஏற்படுது, சிறைச்சாலைக்கு வர்றாங்க. பல ஆண்டுகள் சிறைச்சாலை. ஒரு கனவுடைய விளக்கம் 2 பேருக்கு சொல்றாங்க, நினைவுபடுத்த சொல்றாங்க அரசர்ட்ட. அவர் மறந்துடுறாரு, ஷைத்தான் மறக்கடிச்சிடறான். இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலை. அதற்கு பிறகு அரசனுடைய கனவுக்கு விளக்கத்தை சொல்லி மக்களிடத்துல கண்ணியத்தை பெற்று மறுபடியும் அரசவைக்கு வர்றாங்க. அத்துணை ஆண்டுகள் தந்தை அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அத்துணை ஆண்டுகள் உறவுகளை பிரிஞ்சுட்டாங்க.